திருவண்ணாமலை மாவட்டத்தில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக துப்புரவு பணியாளர்கள் விறகு அடுப்புகளில் சமைக்கும் ஹோட்டல்களை தேடி அலையும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக துப்புரவு பணியாளர்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகின்றனர்? விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக கவிப்பிரியா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் உலகம் முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்தியாவில் எரிவாயு கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக சென்னை, பெங்களூர், கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட பெரு மாநகரங்களிலும் தமிழகத்தில் உள்ள திருவண்ணாமலை, வேலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி, போலூர் உள்ளிட்ட நகர்ப்புறங்களிலும் உள்ள உணவகங்கள் தற்போது மூடப்பட்டு வருவதால் ஓட்டல் தொழிலாளர்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பான்மையான பகுதிகளில் விறகு அடுப்புகள் மூலம் செயல்படும் உணவகங்களை மக்கள் கூட்டமாக உணவுக்காக தற்போது தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி, செய்யார், வந்தவாசி மற்றும் போலூர் ஆகிய நகராட்சிகளிலும் கண்ணமங்கலம், களம்பூர், தேசூர், பரணமல்லூர் மற்றும் சேத்துப்பட்டு ஆகிய பேரூராட்சிகளிலும் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் காலை உணவு திட்டத்தின் மூலம் உணவுகள் வழங்குவதில் தற்போது சிக்கலாக உள்ளது. துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய காலை உணவுகள் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக கிடைப்பதிலிருந்து பெருத்த சிக்கல் நீடித்து வருவதால் விறகு அடுப்புகள் மூலம் உணவுகளை தயார் செய்யும் ஓட்டல்களை தற்போது நகராட்சி மற்றும் பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் தேடி நீடித்து வருகிறது. மேலும் டீ கடைகளில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அனைத்து டீ கடைகளும் தற்போது மூடப்பட்டு வருவதால் நகர்ப்புறங்களில் விறகு அடுப்புகள் மூலம் பாய்லர் டீ தயார் செய்யப்பட்டு டீ குடிக்கும் டீ பிரியர்களுக்கு தற்போது டீ கடை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் டீ விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விறகு அடுப்புகள் மூலம் தயாரிக்கப்படும் டீ கடைகளில் தற்போது ஒரு டீயின் விலை 20 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவதால் டீ குடிக்கும் வாடிக்கையாளர்களும் தொழிலாளர்களும் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.